பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தினமும் ஒரு தேவ வார்த்தை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம தெரிந்து கொள்ள போகிற நல்ல வேத பகுதி என்னென்னா, ரோமர் 6வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம் இப்படி சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அருமையானவர்களே, இந்த நாட்களில் பாருங்கள், பாவம் இந்த தேசத்தில் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பாவங்களுக்காக சாபங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு ரட்சித்திருக்கிறார். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நாமும் பாருங்கள், பாவத்தில் இருக்கிறேன், ஐயோ நான் குடிக்கிறேன், நான் இன்னும் சொல்ல முடியாத பல பாவங்களில் இருக்கிறேன், நான் என்ன எப்படி கடவுளிடத்தில் வர்றது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்க எல்லாருடைய பாவத்தை சுமந்து தீர்த்தவர் அவர் தான். நம்ம எல்லாருடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து தான் ரத்தத்தை சிந்திச்சதாக இருக்கார். அருமையானவர்களே, பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குரங்கு குட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அந்த நேரம் அந்த வழியில் ஒரு கொடூரமான பாம்பு, விஷமுள்ள பாம்பு. அந்த பாம்பு வரவும் இந்த குரங்கு தெரியாமல் அந்த குட்டி குரங்கு போய் அந்த பாம்பை கையில் பிடிச்சிக்கிச்சாமா. இந்த பாம்பு இந்த குரங்கை சுற்றிக்கிச்சாமா. சுற்றி இருக்கிற பெரிய பெரிய குரங்கு எல்லா குரங்கும் வந்து இந்த குட்டி குரங்கை பார்த்து அது காதுபட பேசுனாங்களாம். தெரியாமல் போய் இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பை பிடிச்சிருச்சு, இனிமேல் இதுக்கு விடுதலையே இல்லை, இது சாக தான் போகுது, எப்போ கையை விட்டாலும் அந்த பாம்பு இந்த குட்டி குரங்கை கொன்றும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த வார்த்தையை கேட்டதுமே குரங்கு குட்டிக்கு ரொம்ப பயமாயிருச்சான். ஐயோ என்ன பண்ணுறது, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் நடுங்கிட்டு அந்த பாம்பை விடவே இல்லையாம். பாருங்கள், குரங்கு குட்டிக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு. ரொம்ப நேரம் பிடிச்சிருந்து தொண்டையெல்லாம் வறண்டு தண்ணி தாங்க எடுத்து அது மயங்கி விழுகிற நிலைமை ஆயிடுச்சாமா. பாருங்கள், அப்போ அந்த வழியில் ஒரு ஊழியக்கார் வந்தாராம்மா. ஒரு பாஸ்டர் வரும் பொழுது அந்த குரங்குடைய நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த குரங்கை பார்த்து பேசினாராம். ஏன் இப்படி இருக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்போது, எனக்கு பயமாக இருக்குது, இதை விட்டால் எனக்கு கடிச்சிரும், நான் செத்துருவேன் அப்படின்ச்சான். பரவாயில்ல, இப்போ நான் சொல்கிற வார்த்தையை கேளு, அந்த பாம்பை கீழே விடு அப்படின்னும் போது இந்த ஊழியக்காருடைய வார்த்தையை கேட்டு இந்த பாம்பு அந்த குரங்கு வந்து அந்த பாம்பை கீழே பிடிச்சி பாருங்கள், அந்த பாம்பு கீழே வந்துச்சு. ஆல்ரெடி அந்த பாம்பு அதுக்கு முன்னாடியே இந்த குரங்குடைய இறுக்கமான பிடியில் செத்து போச்சு. அப்போ தான் அந்த குரங்கு இனிமேல் இதை தவற செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சான். அருமையானவர்களே, இன்றைக்கி நிறைய நேரங்களில் இந்த மாதிரி தான் பயங்கர கொடூரமான பாவங்களை நம்ம பிடிச்சிருப்போம். விடவே முடியலைங்க, விடவே முடியல, என்னால் இந்த பாவத்தை விடவே முடியலன்னு. ஆனால் பாவத்தை நீங்கள் நினச்சா விட முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா விட முடியும். ஏசப்பா, இந்த பாவத்தை நான் மேற்கொள்கிறேன், இயேசுவி நாமத்தினால் இந்த பிரச்சனையை, என் கோபத்தை மேற்கொள்கிறேன், என் பிடிவாதத்தை மேற்கொள்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். நீங்கள் விடணும். உங்கள்கிட்ட இருக்க பொல்லாத பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விடணும். பாருங்கள், நீதிமொழியில் இப்படி எழுதியிருக்காரு, பாவங்களை மறைக்கிறவங்க வாழ்வடைய மாட்டாங்களாம், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவானாம். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற பாவங்களை விட்டு ஓடுங்க. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியம் செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.